தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற தூரத்திலும் சமீபத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினால் கடந்த 6 மாத காலம் தேவன் உங்களை ஆசீர்வதித்தார். 6 மாத காலம் அற்புதமாய் நடத்தி வந்தார். இந்த புதிய ஜூன் மாதத்துக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை எண்ணி துதியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை அற்புதமாய் கர்த்தர் நடத்தி வந்தார். இந்த 7ஆம் மாதத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த 7ஆம் மாதத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியா கர்த்தர் நல்ல வார்த்தையை தந்து அந்த வாக்குத்தத்தத்தின்படி நம்மை அற்புதமாய் நடத்தும்படிக்கு இன்னைக்கு பிரியமானவர்களே, ஆமேன், நாம் எல்லாரும் ஒருமானப்பட்டு ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் தாமே வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் வாக்குமாறுக்கு மனிதர் அல்ல. நீங்கள் அவருடைய வார்த்தையின்படியே அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே ஆமேன் நீங்கள் கேட்கும்போது ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தர் அர்த்தம் செய்வார். கண்களை மூடும். எங்களாலும் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அன்பின் ஆண்டவரே, என் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூலை மாதத்துக்காக நன்றி. 6 மாத காலம் அற்புதமாக நடத்தினீங்க. ஊழியங்களை ஆசீர்வதித்தீங்க. விசுவாச குடும்பத்தின் மேல் தேவனுடைய கரம் இருந்தது. பிள்ளைகளுடைய படிப்பு, வேலைகள், தொழில்கள், விவசாயங்கள், மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கொடுத்தீங்க. அதற்காக நன்றி. இந்த புதிய ஜூலை மாதத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவமே நம்பிக்கையாக இருக்க மனுஷன் பாக்கியவான். அந்த வார்த்தைகளுக்காக நன்றி. தொடர்ந்து நல்ல வாக்கு தத்தத்தை தாங்க, அப்படியே நடத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. பிரியமானவர்களே, இந்த ஜூலை மாதத்துக்காக ஜெபிக்கும் போது யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை கர்த்தர் கொடுத்தார். எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று தேவன் யோசுவாவுக்கு வாக்கு பண்ணினார். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு நான் இருக்கிறேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் லட்சமாக இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் வழி நடத்த முடிய மோசை மரித்து போனால் அதற்கு பிறகு யோசுவாவுடைய கையில் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் போது தான் கர்த்தர் முதலையும் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், மறுபடியும் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படி நம்ம கூட நம்முடைய ஏசப்பா இருக்கிறார். நம்ம வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் இருக்கிற பட்டணத்தார், நீங்கள் இருக்கிற கிராமத்தார், நீங்கள் எந்த தெருவில் இருக்கிறீர்களோ எல்லாரும் அறியும்படிக்கு கர்த்தர் செய்வார். அந்த நாள் சமீபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் அப்படிங்கிறார். மேன்மை என்பது ஒரு மனுஷனால் வருவது அல்ல. மோசே கூட இருந்து எல்லா பாடுகளையும் அனுபவித்து மோசே கூட இருந்து எல்லா காரியத்தையும் கற்றுக்கொண்ட ஒரு யோசுவா சாதாரணமாய் வருவது அல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. பிரியமானவர்களே, நம் மேன்மை என்பது கர்த்தரால் வரக்கூடியது. சபை, உங்கள் ஊரில், தேசத்தில், எல்லாரும் மத்தியிலையும், நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் மத்தியிலையும், படிக்கிற இடத்துல, எல்லா இடத்துலையும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். மற்றவங்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் வேணும், வேறுபாடு வேணும். மற்றவங்களுக்கு மத்தியில் நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்யலாம், அல்ல படிக்கலாம், அல்ல எங்கே நீங்கள் வேலை செய்தாலும் அவர்கள் மத்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறார். சபையில், ஊழியத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எல்லா இடத்துல கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாக உங்களை இஸ்ரவேல் எல்லாருக்கும் முன்பாக யோசுவாவை மேன்மைப்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிற இயேசுவை ஆராதிக்கிறபடியினால் உங்களை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டா. தேவன் உங்களை மேன்மையாக வைப்பார். அதைத்தான் யோசுவாவுக்கு சொல்லுகிறார். இவர்கள் எல்லாரும் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மையாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிக்க. தாவீதுடைய மகன் அப்சலோம் மேன்மையை விரும்பினா கிடைச்சதா? ஆமான் மொர்தெகாய்க்கு தூக்கு மரத்தை செஞ்சுட்டு அவன் மேன்மையை விரும்பின அவனை கிடைச்சதா? இல்லை. நீங்கள் வேதத்தில், வேத வசனத்தின்படி பிரியமானவர்களே, உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா
அங்கே தேவனுடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது. உபாகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அங்கே தேவன் சில காரியத்தை சொல்லுகிறார். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைப்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படி உண்மையாக அவர் சத்தத்துக்கு செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் உன்னை மேன்மையாக வைப்பார். மேன்மை எப்படி வரும்? ஆண்டவர் சொல்லிட்டார், நமக்கு இன்னைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். ஆனால் அப்புறம் ஒரு உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய எப்படி இருக்கணுமா? கவனம். நீங்கள் கவனமாக இருக்கணும்னு கர்த்தர் சொல்கிறார். கட்டளை 10 கட்டளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளை, புதிய ஏற்பாட்டில் 10 கற்பனைகள் ஆண்டவர் கொடுத்தார். அதன்படி எல்லாம் செய்ய நீங்கள் கவனமாக இருக்கணும். நம்பர் 2, அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுற ஆண்டவர் கேட்குறார். எத்தனையோ வருஷ காலமாக நாம் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து ஜெபம் பண்ணுறோம். ஆனால் நமக்குள்ளே ஒரு வாஞ்சி இருக்கணும், அவர் சத்தத்தை நான் கேட்கணும். தேவ சத்தத்தை நீங்கள் கேட்டால் அவருடைய சித்தத்தை நீங்கள் செய்கிறவர்களாக மாற முடியும். அல்லேலூயா. அப்படியே ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறவர், பேசாத தேவன் அல்ல. ஆதியாமத்தில் வேதத்தில் வாசிக்கும் போது முதல்ல ஆதாமை கூப்பிட்டார். ஆதாமே எங்கே இருக்கிறா? இப்படி நிறைய பரிசுத்தவான்களை வேதத்தில் ஆண்டவர் கூப்பிட்டுருக்கார். உங்களையும் அவர் உங்கள் பேர் தெரியாதுன்னு நினைக்காதீங்க, நம்ம எல்லாருடைய பேர் ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. உண்மையாக சத்தத்துக்கு செவி கொடுங்க. வசனத்தின் வழி ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையின் வழியாய் பேசுவார். 2, அவர் சத்தத்தை நீங்கள் கேட்கறதுக்கு ஆயத்தமாக காலையில் ஜெபமாக நான் வரும்போது அவர் சமூகத்தில் உட்காந்து நீங்கள் என்னோட பேசுங்கப்பா, என்னோட நீங்கள் பேசுங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் கண்டிப்பாக பேசுவார். அவர் சத்தத்தை கேட்டு அவர் சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுங்க. செவி கொடுத்தால் 3வதாய் சொல்லுகிறார், உன் தேவனாய் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நிச்சயமாக நடக்கும். எல்லாரும் காட்டிலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். நீங்கள் ஒரு நாள் தரித்திரராக இருக்க மாட்டேங்க, ஒரு நாளும் பரிதவிக்கப்பட்டவர்களாக இருக்க மாட்டேங்க, ஒரு நாளும் இழந்து போனவர்களாக இருக்க மாட்டேங்க. இழந்து போனதை திருப்பி கொள்ள முடியாத கர்த்தர் செய்வார். இஸ்ரவேல் எல்லாருக்கும் முன்பாக தேவனாய் கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொன்னார், இவர் எல்லாரும் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்து. மனுஷனுடைய கண்ணு, வேதத்தில் கண்ணை குறித்து நிறைய சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். எல்லாருக்கும் முன்னாடி நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் சொன்ன ஆண்டவர் நிச்சயமாக மேன்மையாக வைப்பார். உபாகம் 28:1 அவருடைய ஆமேன் கட்டளையின்படி நடங்க, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மையாக வைப்பார். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதா, அன்பின் ஆண்டவரும் நன்றி செலுத்தும் இந்த புதிய ஜூலை மாதத்துக்காக ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் எல்லார் கண்களுக்கு முன்பாக யோசுவாவை மேன்மைப்படுத்துவேன்னு சொன்ன ஆண்டவர், இந்த தேசத்தில் உங்களுடைய பிள்ளைகள் குடியிருக்கிறார்களோ, எந்த தேசத்தில் ஊழியம் செய்கிறார்களோ, எந்த தேசத்தில் இருக்கிறார்களோ, எங்கே இருந்தாலும் தூரத்தில் சமீபத்தில் இருந்தாலும் ஆண்டவரே, இருக்கிற பட்டணத்தில் கிராமத்தில் தெருவில் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளால் ஆமீன் மேன்மையாக அந்த இருக்கிற இடத்துல வைக்கும்படி செபிக்கிறோம். வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை மேன்மையாய் வைக்க போதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கட்டளைகளை கை கொண்டு உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது நீ பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த வார்த்தைக்காக நன்றி. சத்தத்துக்கு செவி கொடுக்க, தேவ சமூகத்தில் காத்திருக்க ஒவ்வொருவருக்கு கிருபை கொடுங்க. ஆமேன். இந்த புதிய மாதத்தை ஆசீர்வதிங்க. பசுத்த பிதாவை ஆசீர்வதிங்க. ஊழியங்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆமேன். யோசுவாவை மேன்மைப்படுத்தின ஆண்டவர் எந்தெந்த வேலையில் இருக்கிறார், எந்தெந்த இடத்துல இருக்கிறோ உம்முடைய பிள்ளைகளை மேன்மையாக வைங்க. ஆண்டவர் உம்முடைய ஜனங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போகக்கூடாது, ஒரு நாள் பரிதவிக்கப்பட்டு போகக்கூடாது. தேவதை இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்க. புதிய மாதத்தை ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஜெபிக்கிறோம், எங்களுக்காக ஜெபிங்கள். யோசுவா 3:7 கர்த்தர் மேன்மையாக வைப்பார். காட் பிளஸ் யூ.